ஊர் பேர் வெங்கடாச்சலபுரம். வெங்கடாச்சலபுரம், விருதுநகர் மாவட்டம். மதுரை. இது மதுரை மாவட்டமா? விருதுநகர் பார்டரில் இருக்கும். ஓ, வெங்கடாச்சலபுரம் விருதுநகருக்கும் மதுரைக்கும் உள்ள பார்டரான ஊர் இது. ஆக்சுவலாக மதுரை மாவட்டம். அது திருமங்கலம் மலையா? கல்லுப்பட்டி. அது கல்லுப்பட்டி மலையா? வடக்கு இருந்து தெற்க நோக்கி இது அவங்க ஒரு இடத்துல அடையாளம் பண்ணி வச்சுருக்காங்க. ஏதோ மெத்தடில் பார்த்து அதை தண்ணி இருக்கா இல்லையான்னு இப்போ ஆராய்ச்சி பண்ணுறோம். 400 அடி ஆழத்துக்கு. கரிசல் பூமி. இது வரைக்கும் போர் எதுவுமே போடலை, கீழே பைப்லைன் இல்லை, வெறும் காடு. உள்ளபடியான ரிசல்ட் கிடைக்கும். விருதுநகர்லேருந்து வர்ற வழியில் இந்த ஊருக்கு பக்கத்துலேயே குவாரி பார்த்தேன். அது இந்த ஊரில் தான் இருக்கோ? ஆமாம். இந்த ஊரில் அந்த மெயின் ரோட்டை ஒட்டி நடுக்க குவாரி இருக்குது. ஸோ இங்கே உள்ள பாறை அமைப்பு வடக்கு 30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் நடக்கு. நல்ல தரமான கல். இது 3வது ஸ்கேனு. இடத்தினுடைய வடகிழக்கிலேருந்து வடமேற்க நோக்கி அதே 120 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. ரெண்டாவது ஸ்கேனில் பாயிண்ட் அமையலை. அது ஒரு 60 அடிக்குள்ளே, ஒரு 30 அடிலேருந்து 60 அடிக்குள்ளே ஒரு கிணறு அமைக்கிறதுக்கு உண்டான அம்சம் உள்ள ஒரு இடம் இருக்குது. இது 4வது ஸ்கேன் வடமேற்கு திசையை நோக்கி. 3வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 60 அடியிலேருந்து 80 அடிக்குள்ளே ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட். கிணறுக்கு சரி வரும். இது 5வது ஸ்கேன். அதாவது இங்கே பாறை அமைப்பு வடக்கு 30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்குது. 4வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். 60 அடிக்குள்ளே ஓரளவுக்கு சுமாரான ஒரு வாட்டர் பாட்டி இருக்குது. அதே சாரத்துக்கு நேராக இங்கே தெற்க இந்த 5வது ஸ்கேன் நடக்கு. இந்த இடம் ரொம்ப தெளிவு. 30 அடியிலிருந்து 60 அல்லது 80 அடிக்குள்ளே உள்ள வாட்டர் பாடி மட்டும்தான். முக்கியமாக 60 அடிக்குள்ளேயே வாட்டர் பாடி முடிஞ்சிடும். அதுக்கு கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை, சார்னகேட்டு என்கிற கருங்கல் கடின பாறை வந்துடுது. அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டும் 4வது ஸ்கேன் பாயிண்ட்டும் ஒரே லைன், ஒரே சாரம். 60 அடிக்குள்ளே, 30 அடியிலேருந்து 60 அடிக்குள்ளே ஒரு சுமாரான ஒரு வாட்டர் பாடி. கிணறுக்கு ஏற்ற இடம். இங்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துல போர்வெல் ஆழமாக போட்டுறக்கூடாது. இங்கே போர்வெல்லில் தண்ணி வர்றதே 80 அடி ஆழத்துக்குள்ளே மட்டும்தான். அது கீழே போர்வெல் போடுறது ஃபுல்லாக ஸ்டோரேஜுக்காக மட்டும். இது வீட்டு மனை இடம். இங்கிட்டு இந்த பக்கத்தில் எதுவும் பேரலாக பைப் லைன் கிடையாதுல்ல? இங்கே செப்டி டேங்க் ரொம்ப தூரமாக தான் கிடக்கு. ஆமாம், அங்கிட்ட அந்த வீட்டு பைப் லைன் அங்கே ஒரு போர் இருக்குது, அடிப்பம்பு இருக்குது பாருங்கள். அது ஓடுமா? அது அடிச்சிட்டு தான் இருக்கும். அது வத்தாத தண்ணின்னா மேட்ரு கிடையாது. போர்வெல் போட்டு ட்ரை போர் போட்டு அதனுடைய எஃபெக்ட் தான் இங்கே வரக்கூடாது. தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற போர்னுடைய எஃபெக்ட்டுங்க வரலாம்.
இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் ஒரு 2 பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, ஒரு கிணறு அமைப்பதற்கு உண்டான சுமாரான பாயிண்ட்டு. இது 3வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் இருக்குது. 4வது ஸ்கேன் இது தான் ஃபஸ்ட்டு போர்வெல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. 5வது ஸ்கேன் இதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. இதுலேயும் போர்வெல் போடலாம். இது வீட்டு பகுதியில் பார்த்த பாயிண்ட்டு, இதுலேயும் ஒரு பாயிண்ட்டு அடையாளம் இருக்குது. அடையாளம் காணப்பட்ட பாயிண்ட் அத்தனையிலுமே 100 அடிக்குள்ளே தான் வாட்டர் பாடி இருக்குது. ஒரு 30 அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி 100 அடி ஆழத்துக்குள்ளேயே வாட்டர் பாடி முடிஞ்சிடுது. கிணறு அமைப்பதற்கு ஏதுவான இடம்.